ஹலோ கைஸ், இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பல ஓஜி பவுலர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா அதுல ஒரு சில ஓஜி பவுலர்ஸ் தான் லெஃப்ட் ஹேண்டர்ஸாவே இருந்திருக்காங்க. அப்படி தரமான லெஃப்ட் ஹேண்டர் பட்டியல்ல உங்க மனசுல பல பேர் இருந்தாலும் என் மனசுல ஜகீர் கான் மட்டும்தாங்க. ரொம்ப வறுமையில இருந்தனால வேலை பார்த்துக்கிட்டே பிராக்டிஸ் பண்றா. கோச் நாயக்கடியில் என்னதான் பயங்கரமா பிராக்டிஸ் எடுத்தாலும் சாப்பிட சாப்பாடு இல்ல, தங்க ஒரு குட்டி இடம் தான் இருக்கு. இதை எதையுமே பொருட்படுத்தாம ஜகீர் கான் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ண நாய்க்கு வேற ரஞ்சிக்குள்ள இருக்கிறாரு. அதாவது இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து செலக்டர்ஸ் மிரண்டு போக அவங்க அப்பாட்ட நீங்க இன்ஜினியரிங் சேர்க்க வேணாங்க, அங்க ப்ளூ ஜெர்சி வரை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சிறுத்தைய 2000 இந்தியன் டீமுக்குள்ள இருக்கிறாங்க. இறங்கினக்கு அப்புறம் என்ன வெறும் சம்பவமா பண்ணிட்டு திரியிறாப்ல. 2003 வேர்ல்டு கப்ல எல்லாம் மொரட்டு சம்பவம் பண்ணுவாப்ல. இந்தியாவை ஃபைனல்ஸ் வரையும் கூட்டு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமா திருப்பி ஒரு சில இன்ஜுரினால டீம்ல இருந்து வெளியே போறாப்ல. திருப்பி கண்ட்ரி கிரிக்கெட் ஆடி வெறித்தனமான பெர்ஃபார்ம் பண்ணனால திருப்பி இந்தியன் டீமுக்குள்ள 2006 கம்பேக்னா மொரட்டு கம்பேக், வெறித்தனமான அக்யூரசி, மொரட்டு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கிழிச்சு தள்ள. 2011 வேர்ல்டு கப்ல மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ், ஜாயின் மோஸ்ட் விக்கெட், 311 விக்கெட், ஓடிஐல 282, ஐபிஎல்ல ஒரு 100க்கு மேல விக்கெட். இவரை பிடிக்கணும்.